மக்களே, இன்று நாம் திருக்குறள் 504ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் இயலில் தெரிந்துதெழுதல் அதிகாரத்தின் 4ஆம் குறள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இந்த குறள் சொல்லும் பொருள் என்னவென்றால், ஒரு தலைவன் குணத்தை வளர்ப்பார், குறைகளை கண்டறிந்து திருத்துவார். ஏனெனில் குணமும் குற்றமும் இரண்டும் சமமாக கண்காணிப்பதனால் நியாயம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டலாம். சிலர் இது குறித்து கவலைப்படலாம், ஆனால் உண்மையில் இது சமூகத்தின் பெரும் நலனாகும். திருவள்ளுவர் இந்த குறளை எழுதிய நோக்கம் மக்கள் நீதி மற்றும் நீதியுடன் வாழ்வதை உறுதி செய்வதாகும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால் பணியிடத்தில், குடும்பத்தில், சமூகத்தில் சமநிலையையும் நேர்மையையும் பேணலாம். அதனால் ஒவ்வொரு மனிதனும் குணத்தை மேம்படுத்தி குறைகளில் விழாமல் சீராக நடந்து கொள்ள வேண்டும். இதற்காக நாம் தினசரி வாழ்க்கையில் சிறிய சுயமறைவு மற்றும் துல்லியமான சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.